என்ன தேய்ச்சி விடுமா. என் சொந்த நாய் ஊட்டி விடுமா. எம்மா அம்மா ஊட்டி விடுமா. எம்மா என்ன சாப்பிட்டா அம்மா என்ன தேய்ச்சி விட மாட்டேங்க. பையனுக்கு என்ன கூட தேய்ச்சி விடக்கூடாது இருக்கு. வெளியே வெயில போயிட்டு வந்திருக்க. போய் மோருக்கு கரைச்சிட்டு வா. வசந்தி ஐயோ என்ன காரணம் இப்படி ஒரு ஆளா இப்படி சமையல பேசுறேன். நம்ம காதா ரோக நினைப்பேன். என்ன காதா சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. நீங்க பேசாதீங்க. படிக்க வச்சு ஆளாக்கி வாழ வைக்கிறது என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க வெளியாத்தா. அவசந்தி யாராவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. மூணு விஷத்தை கலந்து மச்சான கொல்ல பார்த்தேன்னா அக்கா என்னை அடிச்சு இழுத்துட்டு வரா. நான் அப்படி செய்வேனா? என் புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு தெரியல. பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்த அந்த புள்ளைய பார்த்து என் பொண்ணாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாவி மனுஷன் பழைய கதையெல்லாம் மனசுல பதியம் பூத்து வச்சுட்டு பேசுறாரு. புள்ளைய போட்டு ரொம்ப அடிச்சுட்டாத்த. இந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு படிச்சுடுற மாமா. கூட்டமே புரியல ஆத்தா. பாத்துங்க ஆத்தா. இப்ப நீங்க போக வேண்டாம். அந்த பையன் வரட்டும், என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், எருவு மாடு மேய்க்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எருவு மாடு பத்தி தான் வரணும். யாரு கேட்டாங்க? ஐயா தான் கேட்டாரா இல்ல ஆத்தா தான் கேட்டாளா? யாரும் கேட்கல. இப்ப ஐயா பையன் அது என்ன பிரயோஜனம்? வெள்ளத்தாயி, நீ கட்டி கொடுத்தவன அவனை ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வச்சுட்ட. ஆனால்தான் இன்னைக்கு குழந்தையாவே பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அதுக்காக மோர்ல வச வச்சுட்டா பால்ல வச வச்சுட்டான்னு சொல்லுவோம் மணி. நேருக்கு நேரம் நின்று எப்படி என் தங்கச்சியை பொண்டாட்டின்னு சொல்லலான்னு கேட்க வேண்டியது மணி. நான் அப்படி கேட்டுட்டு அவர் அப்படித்தான் சொன்னா என்னையா பண்ண முடியும்? அவனும் அப்பேற்பட்ட பையதானே சொன்னாலும் சொல்லுவான். அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணனால நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டதே இல்ல. ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. வெள்ளத்தாயே, இப்படி பொய் சொல்லி கூட அந்த பிள்ளை எங்க விட்டு போறிய? வீட்டுக்கு போனா அந்த பாய அடிச்சுக்கிட்டு போடுவானோ? நானும் கூட வரக்க மாட்டேன். அப்படி ஒண்ணு நடக்காது. நான் வரேன் மாமா.
முகேத்தாவா வாயா வெளியே. முகேத்தாவங்கிறது யாருவே? யாருக்குன்னே தெரியும். பிரச்சனை பெருசாச்சுன்னா கையை காட்டுவேன். கோவில் இறங்குறீங்க. எந்த சுடல வேட்டி எடுத்து கொடுத்துருக்கேன். ஆட்டுக்கறி வேற வேகுது. இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும். அது சரி. கொல்லப்பள்ளியில போல கலை களி வரைக்கும் இல்லை. அப்ப இறங்கிடுவோம். நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன். வெள்ளத்தாய் இங்க இல்ல. வெள்ளத்தாய் நான் 2வது தாலி கட்டின பொண்டாட்டி. முதல் தார வசந்தி இல்ல இருக்கா? வர சொல்லுங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கெல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பான். இருங்கப்பா இருங்கப்பா. ஏப்பா சொல்லல, வீரசுந்தர பாண்டித்தார் எவ்வளவு மரியாதையான ஆள். அவர் வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல? எதையா அசிங்கம்? கட்டின பொண்டாட்டி கூப்பிட வந்துக்கிறேன் அது அசிங்கமா? இன்னொருத்த பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அப்போ நம்ம சேர்ந்து கூப்பிடிக்காங்களே அது அசிங்கமா? நானே கரெக்டா சந்தோஷம் வராது. மானம் போறதுக்கு வசனம் அனுப்பிச்சுக்கலாமா? ஆமையா, சும்மா தோசம் கழிச்சு வச்சுட்டு நீ பொண்டாட்டி சொல்லுவேன், நாங்களும் அனுப்பிடணும். உனக்கு கோமணம் கட்ட தெரியாத வயசுல நடந்த கதை இது. சும்மா நடந்தா நிஜமா நடந்தா நீ பேசக்கூடாது. வாய் முடிச்சு கிடல. நாங்க பேசலாம்ல, பேசு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல நாங்களும் இருந்தோம், அதனால பேசுறோம். தலவாழ மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா? இங்க வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா? ஆமா கட்டினேன். ஐயர் மனவர்களுக்கு மன்னர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீங்க எல்லாம் அச்சனை போட்டு 6 வேலை திண்டு போல. அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா? ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்க. இங்க பாரு, வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப. சரியா? நீ மனுஷனா? இவன்கிட்ட போய் நியாயம் பேச வந்த பாரு. நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவானம்ல. பொண்ணு கேட்டு அம்மா ஐயா சித்தப்பா வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு. வாமா சீக்கிரம் ஓடியா வாயா. ஐயா ரெண்டு வீட்டுக்காரங்க பேசாதீங்கப்பா. ஆடு மாடுனா பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம், அது வாயிலாச்சு. வசந்தி என்ன வாய் பேச தெரியாதவளா? அவனே கூட்டு கேட்டா ஞாயிற்று சொல்ல மாட்டா? என்னப்பா சொல்லுதிய? முக்கையா அந்த பிள்ளைய கூப்பிடு. எப்படியா ஒத்த புள்ள கூட்டத்தை பார்த்து பயத்தேதான் ஒளிரட்டா? அப்படியெல்லாம் வர மாட்டாயா? அக்கா நம்ம நிலைமை போட்டி அக்கா வீடு வரைக்கும் வந்துருச்சு. இத்தனை நாள் பயந்துட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவாகும். இங்க நீ வெளியே போய் நான் இங்கேயே இருந்துறேன்னு சொல்லு. மத்தத அக்கா பாத்துக்கிறேன். அல்லாதம்மா அல்ல தைரியமா இரு. வசந்தி ஏக்கா வசந்தி வசந்தி வாமா. கேளுங்கய்யா, என்ன கேட்கணுமோ கேளுங்க. இங்க பாரு தாயி, மாமனுக்காகவும் பார்க்காத மச்சானுக்காகவும் பார்க்காத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. யோசிச்சு எங்க இருக்க போறன்னு சொல்லு. நான் மச்சான் வீட்டுக்கே போறேன். வசந்தி இப்படி எல்லாம் பட்டு படாம பேசாத. நறுக்கணும் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன். நீங்க பேசணும்னு சொன்னதுனால இவங்க வாய் மூடிட்டு அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஏன்பா தொடல? அட என்னையா தொடல கடலை என்னகிட்ட தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டிய தொந்தரவு பண்ணுதீங்க. அட அனுப்புங்க ஐயா. இதுக்கு மேல பேசாச்சு வசதி ஞாபகம் வச்சுக்க. ஒன்ன கூப்பிட்டாச்சு கேட்டாச்சு சொல்லியாச்சு. அப்ப என்னையா போங்கயா. நீ வாமா, பயப்படாம. சொந்தக்காரங்க நாங்க இருக்க முடியல. வாமா நீ. வசந்தி வசந்தி யார் மேலே ஊத்த முடியாது. சித்திய மேல ஊத்தலாமே, எனக்காவது கத்து கொடு. சித்தப்பா ரோட்ல போனது யாருமே மஞ்சள் தண்ணி ஊத்தல. அக்கா பாவமா இருந்துச்சு சித்தி.
தண்ணி கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வரியா? ஊத்துறேன். நீ உள்ளாதான் நான் ஊத்துவேன். சரிவா. சித்தி வந்துருக்கேன். இதை கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வந்து. சரி சித்தி. வா வா, நல்லா ஊட்டிக்கிட்டு. மானங்கிட்ட பயிலுங்க. மனசுக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல, பிறகு எதுக்கே புறவாச பக்கம் அழையுதுங்க? அட வசந்தி, பயப்படாத, ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமத்தோட இப்படித்தான் வந்து பண்ணிடலாம். இருந்துட்டேன் எல்லாத்தையும் வீட்டுல இல்லையா? நேரமா காத்துக்க இல்லையா? தம்பிக்கு போய் மீட்டிங் லேட் ஆகி போச்சு. ரொம்ப ஆரம்பிச்சுட்ட, ஒரு வம்புலாம் பாத்துக்க. மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேனா? என்ன அவ்வளவு காலம் நடிச்சிருக்கீங்களா? வாடகை எடுத்து வாங்க. அது எப்படியே எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா, வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பார்க்கத்தாண்டா போறேன். சரி சரி, அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துவேன்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாதே. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க, தர்மாஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர? அண்ணா, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர் கிசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு, பாசி போடு, தோசி பயில. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்ல, அது இவர்தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ள போய் படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? இருக்கட்டும். நரசு, நரசு, கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிடுவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. ஆயிடுச்சா? அதுக்கு தான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமி ஏலியை பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். ஐயோ என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இதை வச்சு நீங்க பொழைச்சுக்கல சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே. எனக்கு குழந்தை ஊட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க. தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா?